யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸுக்கு கப் டாட் எப்படி சரியான முறையில் பிடிச்சு தைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ளவுஸுக்கு கப் டாட் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு கப் டாட் பிடிச்சி வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் கப் டாட் பிடிக்கிற மெத்தேடில் ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழ் பக்கம் நல்லா ரவுண்ட் ஷேப் அழகாக வருது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டும் நல்லா சென்டராக நமக்கு அழகாக வந்துருக்குது. உள்பக்கமும் திருப்பி காட்டுறேன். இந்த 3 விதமாக பிடிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பிடிப்பாங்க. ஆனால் 3 விதமாக பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கப் ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் அமையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை நம்ம இப்போ தச்சு காட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே அளவு, அதாவது ஒரே அளவில் பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் நான் கட் பண்ணி டாட் பிடிச்சிட்டேன். இதே அளவில் இன்னொரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கு நான் டாட் பிடிக்கலை. இதுவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம 3 விதமான கப் டாட் பிடிச்சி காட்ட போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க டாட் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த ப்ளவுஸுக்கு எப்படி பிடிச்சிருக்கிறாங்க, அதில் எக்ஸஸாக பீஸ் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த இமேஜஸில் பாருங்கள். இந்த டாட் பிடிச்சிருக்கிற பகுதியில் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சது போக எக்ஸ்ட்ரா கிளாத் வெளியே நிற்கிது. இது இந்த மாதிரி எனக்கு வருது சார் எல்லா ப்ளவுஸ்லேயும். கீழே இருக்கிற பகுதி, எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதி நான் கட் பண்ணி எடுத்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அதையுமே டாட் பிடிச்சி காட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு நான் நார்மலாக டாட் பிடிக்கிறது எப்படி பிடிப்பேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து நல்லா பாருங்கள், இந்த சைடில் இருந்து எனக்கு 3.25 இன்ச்சு வரணும். இந்த இடத்துல பாருங்கள், இதிலேருந்து 3.25 இன்ச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடில் வரக்கூடிய அகலம் வரணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருந்து வர்றது ஒரு 9 இன்ச்சில் நமக்கு வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் பாயிண்ட். அதாவது ஒரு கப்புக்கும் இன்னொரு கப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் பார்த்தீங்கன்னா எனக்கு 7.5 இன்ச்சு வரணும். அப்போது 8 இன்ச்சு மார்க் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹூக்ஸ் பெட்டி ஆங்கர் பெட்டி பிடிச்சி தைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 இன்ச்சு நமக்கு வரும். இப்போது இந்த அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம். மேலேருந்து எவ்வளோ இறக்கம் வேணுன்றதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய ரவுண்டை அப்படியே நான் மடிப்பேன். அதாவது இந்த ரவுண்டும் ஒன்றா இருக்கும் மாதிரி நான் வைப்பேன். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கீழே இருக்கக்கூடிய ரவுண்டை நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் அப்படியே நோத்துவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கக்கூடிய சென்டர் பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா நான் 1.25 இன்ச்சு நான் டாட் பிடிப்பேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நேராக கோடு போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சென்டர் பகுதி கரெக்டாக இதுக்கு நேராக நமக்கு டாட் வரணும். இது பார்த்தீங்கன்னா நேராக நான் கோடு போட்டிருக்கிறேன். ஆனால் நான் இந்த சென்டர் பாயிண்ட் பிடிக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த சென்டர் கோட்டில் இருந்து 1/4 இன்ச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கிராஸாக வரும். நான் பிடிக்கக்கூடிய எல்லா ப்ளவுஸ்லையுமே இந்த டாட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக தான் வரும். இது நான் பிடிக்கக்கூடிய மெத்தேடு. அதாவது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த 2 ரவுண்டையும் நான் ஒன்றா வைக்கும்போது எனக்கு இது கிராஸாக வரும். ஆனால் சென்டர் பாயிண்ட் நமக்கு கரெக்டாக வரும். அதாவது நேராக இருக்கக்கூடிய கோட்டில் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி தைக்கும்போது இந்த மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா தைச்சிருக்கிறேன். எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸாக பீஸ் வரல. ஏன்னா அந்த 2 ரவுண்டு நம்ம ஒன்றா வச்சு தைச்சதுனால நமக்கு எக்ஸஸாக வரலை. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரவுண்டு நான் தைச்சி காட்டல. ஏன்னா ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிறோம். அதனால் இது பார்த்தீங்கன்னா தைச்சி காட்டல. இப்போது அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நேராக இருக்கக்கூடிய இந்த சென்டர் கோட்லேயே நான் டாட் பிடிக்கிறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இப்போ டாட் பிடிக்கிறேன். இந்த நேர்லேயே கரெக்டாக மடிச்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அதே 1.25 இன்ச்சு நேராக மடித்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்லேயே நேராக மடித்து நான் வந்து டாட் பிடிச்சிருக்கிறேன். இந்த கீழே இருக்கக்கூடிய ரவுண்ட் ரெண்டுத்தையும் நான் வந்து ஒன்றா வைக்கல, சென்டர் மார்க் இருக்கிற மாதிரியே மடித்து நான் வந்து டாட் பிடிச்சிருக்கிறேன். இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் நூலில் வந்து நான் வந்து டாட் பிடிச்சி காட்டியிருக்கிறேன். அப்போ தான் வீடியோவில் வந்து தெளிவாக தெரியும். இப்போ வந்து டாட் பிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வருது பாருங்கள். கீழ் பக்கம் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வருது. அதாவது நம்ம முன்ன இமேஜஸில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வருது. ஆனால் இதில் பாருங்கள் அந்த மாதிரி வரல, இதே கட்டிங் தான். இதில் வந்து நான் கொஞ்சம் கிராஸாக பிடிச்சதுனால எனக்கு வந்து எக்ஸஸ் பீஸ் வரலை. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸஸாக வந்து பீஸ் வந்து வந்திருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய பீஸை வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்படி வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்தாலும் நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு மாறாது. இப்போ இதில் பிடிக்கிற அதே லென்த் இறக்கம் தான், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே இறக்கம் தான். நமக்கு வந்து இந்த லென்த்து கூட நமக்கு வந்து மாறாது. ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு தான் வரும். அப்போது நம்ம நேராக பிடிச்சாலும் இந்த டாட்டை வந்து நீங்கள் நேராக பிடிச்சாலும் இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடு இருக்குது, அதையும் காட்டுறேன். இப்போ இதை நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பக்கம் கோட்டுக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு வந்து கிராஸாக பிடிச்ச மாதிரி, ஒரு சிலர் கோட்டுக்கு இந்த பக்கம் கிராஸாக வந்து பிடிப்பாங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு வந்து கிராஸாக வர மாதிரி. ஆனால் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இதை இப்படி கிராஸாக பண்ணாலும் இதே பாயிண்ட் தான், நேராக பிடிச்சாலும் இதே பாயிண்ட் தான், இப்படி கிராஸாக பிடிச்சாலும் அதே பாயிண்ட் தான். அதையும் பிடிச்சி காட்டுறேன். இதே சென்டர் பாயிண்ட்டு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து டாட் பிடிக்கலாம். அதாவது நம்ம நேராக பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா துணி வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இப்படி கிராஸாக பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக தான் வரும். இங்கே பாருங்கள், இன்னும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக தான் வரும். மொதல் 2 டாட் பிடிச்சதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட் வந்து இறக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வந்து கிராஸ் டாட் வந்து பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரு பாயிண்ட் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு குறையாமல் வந்து துணி வந்து நமக்கு கட் பண்ண வேண்டி வருது. ஆனால் இப்படியும் வந்து டாட் வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த துணியை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். இந்த 3 விதமான கப் டாட்டில் நீங்கள் எப்படி பிடிச்சாலும் சென்ட்ரு பாயிண்ட்டுன்றது ஒன்று தான். அதே மாதிரி இந்த கப் டாட் பிடிக்காமல் ப்ளவுஸ் வந்து தைக்கவே முடியாது. அதாவது டாட் பிடிச்சி தைக்கிற ப்ளவுஸில் பொறுத்த வரைக்கும் இந்த கப் டாட் இல்லாமல் தைக்க முடியாது. இந்த 2 டாட் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மெயின் டாட் பிடிச்சி தான் வந்து ப்ளவுஸே வந்து தைச்சாகணும். இந்த ப்ளவுஸ் டாட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அகலம் அதிகமாக பிடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து கப்ளூஸ் வந்து சேர்ந்து வரும். அகலம் கம்மியாக பிடிக்கிற வரைக்கும் கப்ளூஸ் வந்து குறைஞ்சி வரும். அதே மாதிரி அகலம் அதிகமாக பிடிக்கும்போது இந்த கீழ் ரவுண்டு சேர்த்து எடுக்கணும், சரிங்களா? அகலம் கம்மியாக பிடிக்கும்போது இந்த ரவுண்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், கொஞ்சம் மேலே ஏற்றணும், கொஞ்சம் கீழே இறக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நம்ம அகலம் சேர்த்து பிடிக்கும்போது இந்த கப்ளூஸ் எழுந்து நிற்கும், அதுக்கு பதிலாக கொஞ்சம் நம்ம துணி கீழே இறக்கி வைக்கணும். கப்ளூஸ் கம்மியாக வைக்கும்போது துணி கீழே இறங்கி நிற்கும், அதனால் பார்த்தீங்கன்னா இறக்கம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கப் டாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம். இப்போது இந்த மாதிரி எக்ஸஸாக வராமல் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இது ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பேக் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு மார்க் ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3.25 இன்ச்சு வந்து நமக்கு சைடில் வந்து அகலம் தேவை. இப்போ வந்து மேலேருந்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து வேணும். இப்போ இதில் நம்ம 3 விதமாக வந்து டாட் வந்து பிடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 1 2 3. இந்த 3மே வந்து சென்ட்ரு தான். இந்த 3த்துல எதை பிடிச்சாலும் சென்ட்ரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது இந்த இடத்துல தான் வந்து நமக்கு சென்ட்ரு பாயிண்ட் வந்து வரும். சேம் வந்து ஒரே மெத்தேடு தான். இப்போ இதில் நம்ம எப்படி பிடிக்கணும்னா இந்த ரவுண்ட் ஷேப் கீழே கட் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து கீழே கட் பண்ணும்போது இப்போது இந்த இடத்துல நம்ம கிராஸாக பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த கோடு போட்டுட்டு பாருங்கள் இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணணும். இப்படி மடிச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு கம்மி தாசி வராது.
கீழ் ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னே இந்த நேராக இருக்கும்போது இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பாயிண்டில் வச்சு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணலாம். அப்புறம் நேராக பிடிக்கிறவங்க இந்த பாயிண்டில் இப்படி மடித்து பிடிச்சி நேராக பிடிச்சி நம்ம வந்து கட் பண்ணலாம். இல்லை நான் இந்த கிராஸில் தான் பிடிப்பேன்னா பாருங்கள், இந்த கிராஸில் இப்படி மடித்து பிடிச்சி நம்ம வந்து ரவுண்டு வந்து கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டு ரெண்டும் ஒன்றா வந்துடும். பாருங்கள், இதில் நான் எப்படி வந்து மடித்து வச்சு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து கிராஸாக பிடிக்கிற மெத்தேடு பாருங்கள், இப்படி தான் நான் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழ்ப்பக்கம் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அழகாக வந்து நமக்கு வருது. அதேமாரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாட் பிடிக்கும் போதும் இந்த பீஸை மட்டும் நமக்கு எல்லா மார்க்கும் செஞ்சுக்கணும். எல்லா மார்க்கும் செஞ்சுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்தமாதிரி மடித்து போடும்போது இங்கே இருக்கக்கூடிய அகலம் இந்த சைடில் இருக்க மார்க்கும் வந்து ரெண்டும் ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணுறது கரெக்டாக வருதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? இல்லை சார் எனக்கு அப்படியும் வராது, எனக்கு மடித்து போட்டு கட் பண்ணலாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போது இந்த மார்க்கு நீங்கள் எந்த மார்க் நீங்கள் செலெக்ஷன் பண்ணாலும் சரி, இதிலேருந்து இப்போ இந்த மார்க் செலெக்ஷன் பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து 1.25 இன்ச்சு, இதிலேருந்து 1.25 இன்ச்சு இது வரைக்கும் நம்ம வந்து துணியை வந்து இப்படி கிராஸாக இது வரைக்கும் கட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து கிராஸாக வந்து இப்படி கட் பண்ணிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து இங்கே எக்ஸஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட்டில் எதுவும் இந்த டாட்டில் அதே மாதிரி தான். இதில் இருந்தாலும் இந்த பக்கம் 1.25 இந்த பக்கம் 1.25 விட்டுட்டு பாருங்கள், இப்படி கட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மார்க்லேருந்து கட் பண்ணிங்க. நடுவில் இருக்கக்கூடிய பீஸை வந்து நேராக விட்டுருங்க. நேராக விட்டுட்டு அப்புறம் மடித்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து வரும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கப் டாட் வந்து ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி பிடிக்கிற மெத்தேடு. நீங்கள் எந்த மெத்தேடில் பிடிச்சாலும் கப் டாட்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு ஒரே மாதிரி தான் வரும். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து கட் பண்ணுவாங்க. ஐயோ நம்ம டாட் பிடிச்சோமே, துணி வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்குது, இது என்ன பண்ணுறதுலாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது எக்ஸஸாக வந்து பீஸ் வந்துச்சுன்னா அந்த ஷேப்பை வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போய் திருப்போம் ரவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் எந்த ஃபால்ட்டும் நமக்கு வந்து வராது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸுக்கான வீடியோ தான். ஒரு ப்ளவுஸுக்கு கப் டாட் சரியான முறையில் எப்படி வந்து பிடிச்சி தைக்கிறது அப்படின்றத 3 விதமான மெத்தடில் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.